ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு வண்டர் பிரின்சஸ் சேனல். கிழங்கு பொதிமா செய்கிறது எப்போதையும் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க, அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்க்கலாம். ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. ஒரு டப்பாவில் இந்த மாதிரி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் எதுக்கு ஆட் பண்ணுறோம்னா கிழங்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். கிழங்கோட கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தோல் சீவிட்டு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. பாருங்கள், எல்லா கிழங்கையும் நல்லா தோல் சீவியாச்சு. இப்போ இதை பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பொடிமா செய்கிறது ரொம்ப ஈஸிங்க, ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை. இப்போ பாருங்கள், நான் இதில் தான் கட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வச்சுருக்கேன் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இதில் தான் நான் இப்போ வந்து உருளைக்கிழங்கை கட் பண்ண போகிறேன். பாருங்கள், பொடிசாக கட் பண்ணி எடுத்தாச்சு. கொஞ்சம் கூட உருளைக்கிழங்கு கலரும் சேஞ்ச் ஆகவே இல்லை. ஏன்னா நம்ம தண்ணியில் உப்பு போட்டு வச்சுருக்கனால அந்த கலர் வந்து மாறாமல் இருக்கும். இது ஒரு சின்ன டிப்ஸு. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க பொடிமாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம். இப்போ பொடிசாக கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. எதுக்கு பெருங்காயத்தூள் சேர்க்குறோம்னா கிழங்கு வந்து வாய்வு, அதனால பெருங்காயத்தூள் சேர்க்குறோம். இப்போ பொடிசாக கட் பண்ண உருளைக்கிழங்கை சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மசாலா பொருட்களெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி உருளைக்கிழங்க நல்லா வேக விடுங்க. கொஞ்சமாக போதும், ரொம்பலாம் இல்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக ஊற்றினா போதும், ரொம்பலாம் ஊற்றிடாதீங்க. உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேகட்டும்.
இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிழங்குல இருந்த தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. பட் ஆனாலும் இன்னும் நல்லா வேகணும். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு பொடிமாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் வீவர்ஸ், ரொம்ப சிம்பிளான உருளைக்கிழங்கு பொடி மாஸ் ரெடி. என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.